ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல். கார்த்திகை தீபம் சீரியலில் இப்போ ரொம்பவே பார்த்தீங்கன்னா ஷாக்கிங்கான ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு கார்த்திக்கு. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அபிராமியை டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லிடுறாங்க. ஆனால் அதில் ஒரு சிக்கலுமே இருக்குது அப்படின்னு சொல்லிடுறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அபிராமிக்கு எந்த ஒரு ஷாக்கிங்கான விஷயமோ, அதிர்ச்சி தரக்கூடிய விஷயமோ நீங்கள் தயவு செஞ்சு அவங்கக்கிட்ட சொல்லாதீங்க. அப்படி சொல்லும்போது அவங்களோட உயிருக்கே ஆபத்து வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லிடுறாரு. இதை கேட்டோடனே பார்த்திங்கன்னா கார்த்திக்கும் பயங்கர ஷாக் ஆகிடுது. அபிராமி ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க, வீட்டுக்கு போக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் கார்த்தியோட முகத்தில் அந்த ஒரு சந்தோஷமே இல்லை. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம கார்த்திக் இந்த விஷயத்த யார்கிட்டையுமே சொல்லாமல் மறைச்சிடலாம், எல்லாருமே சந்தோஷமாக இருக்காங்க, இப்போ போய் யார்கிட்டையாவது இந்த விஷயத்த சொன்னோன்னா கண்டிப்பாக எல்லாருமே ரொம்பவே ஷாக் ஆவாங்க, அவங்களுக்குமே கஷ்டமாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் இந்த விஷயத்த தீபா கிட்ட கூட சொல்லாமல் மறைச்சாராரு. அண்ட் அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் கார்த்திக் அந்த ரம்யாவுடைய போலிச்சாமியார் மேலே கொஞ்சம் கூட டவுட் இல்லை, பட் டவுட்டாக இருக்குது. ஆனால் அந்த ஆள் தான் கன்ஃபார்மாக இல்லாததுனால அங்கேருந்து அனுப்பிடுறாங்க. அண்ட் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம பாட்டி இங்கேயே தான் இருக்க போகிறேன், என் மகளை நான் தான் பார்த்துக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க, நம்ம வேதவள்ளி பாட்டி. அண்ட் நம்ம கார்த்திக் பார்த்திங்கன்னா, அபிராமி சொன்ன மாதிரி தீபாவுக்கும் கார்த்திக்கும் கல்யாணம் பண்ணி வச்சா அபிராமிக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கார்த்திக் நினைக்கிறாரு. ஸோ அதுக்காக பார்த்திங்கன்னா, கல்யாணத்துக்கான ஏற்பாடுகள் எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா கார்த்திக் ரெடி பண்ணிகிட்ருக்காரு. இன்னொரு பக்கம் ரம்யாவுக்கு கார்த்திக் தீபாவுக்கும் கல்யாணம் நடக்க போகிற விஷயம் தெரிஞ்சு ரம்யாவுக்கு பயங்கர டென்ஷன் ஆகுது. இந்த கல்யாணத்தை எப்படியாச்சும் நம்ம தடுத்து நிறுத்தி ஆகணும், இந்த கல்யாணம் மட்டும் இப்போ நடந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம எப்போவுமே தீபாவுக்கு ஃப்ரெண்டாக இருக்க வேண்டிய அந்த ஒரு நிலமை வந்துடும், அந்த நிலைமை பாரவே கூடாது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணலான்னு நைட்டெல்லாம் தூங்காமல் யோசிச்சுட்ருக்காங்க. கார்த்திக் பார்த்திங்கன்னா அபிராமியை போய் பார்க்குறாரு. அபிராமி பார்த்திங்கன்னா எதையோ யோசிச்சுட்டு அப்படியே உட்காந்துட்டே இருக்காங்க. கார்த்திக் என்ன சொல்கிறாருன்னா, ஏன் நீங்கள் இன்னும் தூங்கலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு அபிராமி சொல்கிறாங்க, இல்லைப்பா கார்த்தி, ரொம்ப நாள் கழிச்சு வீட்டுக்கு வந்தோன்னே ஏதோ ஒரு மாதிரி ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, அதான் முழிச்சிட்ருக்கேன்னு சொல்கிறாங்க. நீ தூங்கலைன்னு கேட்குறாங்க. கார்த்திக்கு என்ன மனசுக்குள்ளே தோணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாக்டர் சொன்ன விஷயம் இன்னும் என் மூளைக்குள்ளே ஓடிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி கார்த்திக் மனசுக்குள்ளே நினச்சிட்ருக்காரு. பட் அபிராமி கிட்ட சொல்லலை. இல்லைம்மா இனிமேல் தான் தூங்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா கார்த்திக் அவங்க அம்மாவோட மடியிலே அப்படியே சாஞ்சு தூங்க ஆரம்பிச்சிடறாரு. அபிராமியும் அதை பயங்கரமாக ரசித்து பார்த்துட்ருக்காங்க. அருணாச்சலம் என்ன சொல்கிறான்னா, ரொம்ப நாளைக்கு அப்புறம் கார்த்தி நிம்மதியாக தூங்குறான், ப்ளீஸ் அவனை தயவு செஞ்சு டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு சொல்லி அபிராமி கிட்ட சொல்கிறாங்க. ஸோ இப்படி செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக ரொம்ப சூப்பராக போயிட்டுருக்குங்க நம்ம கார்த்திகை தீபம் சீரியல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.